Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah rabbil alamin. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Amma ba'd. உலகத்தை படைத்து பரிமாறித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரட்சகன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். மேலும் மக்கத்து கோமான் மதினத்து சீமான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை சற்றும் பிசகாத பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நாம் மற்றும் நம்மை சார்ந்த அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்று போன்ற அமல் நிலவட்டுமா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்றாங்க, அல்லாஹ் சொர்க்கத்தை படைக்கிறான். சொர்க்கத்தை படைச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்றான், அவங்களை கூப்பிட்டு சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு வாங்க என்பதாக சொல்லும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்து அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகள், இதில் இருக்கக்கூடிய மாளிகைகள்லாம் யாராவது ஒருத்தர் கேட்டானா அதை பற்றி கேள்விப்பட்ட ஒருவரும் இந்த சொர்க்கத்தில் நுழையாமல் இருக்க மாட்டாங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த சொர்க்கத்தில் நுழையதான் ஆசைப்படுவார்கள், இந்த சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்பதாக சொல்லி கேட்டான். அல்லாஹ் உடனே என்ன பண்றான், சொர்க்கத்துக்கு முன்னால் ஒரு திரையிடுறான். கஷ்டம் மற்றும் சிரமங்கள் என்னும் ஒரு திரையிட்டு அல்லாஹ் இப்ப சொல்றான், இப்ப போய் நீங்க என்ன பண்ணுங்க, சொர்க்கத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் பார்த்துட்டு சொல்றாங்க, அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை அடைவதற்கு உன் அடியான் இவ்வளவு சிரமம் ஏற்பட மாட்டா. இந்த சிரமத்தை பார்த்து அவன் எந்த ஒரு அமலும் செய்யாமல் பெரும்பான்மையான என்ன பண்ண மாட்டான், இந்த சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. நரகத்தை அல்லாஹ் படைக்கிறான், படைச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை போய் பார்த்துட்டு வர சொல்றான். பார்த்துட்டு வந்து சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் இந்த நரகத்துடைய வேதனை, இதனுடைய தண்டனையை பார்த்து எந்த நபரும் என்ன பண்ண மாட்டான், இந்த நரகத்தில் நுழைய மாட்டான். இதனுடைய வேதனையை கேள்விப்படக்கூடிய ஒருவனும் இந்த நரகத்தில் நுழைய ஆசை கூட பட மாட்டான் என்பதாக சொல்லி கேட்கிறாங்க. அல்லாஹ் அதற்கு முன்னால் மனிதனுடைய விருப்பங்கள் மற்றும் அவருடைய மன இச்சைகள் போன்ற ஒரு திரையை அல்லாஹ் இருந்துச்சு இப்ப போய் கேட்கிறான், இப்ப போய் என்ன பண்ணுங்க, நீங்க போய் நரகத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது சொல்றாங்க, அல்லாஹ் உன்னுடைய அடியான் எல்லாம் என்ன பண்ணுவான், அவன் மன இச்சைக்கு பின்பற்றி அவன் பேணிக்கை இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையில் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் தன் மனம் போன போக்கில் வாழ்ந்து இந்த நரகத்தில் தான் அதிகமானவர் நுழைவாங்க என்பதாக சொல்லி காட்டினார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹதீஸிலிருந்து விளங்கக்கூடிய விஷயம், சொர்க்கத்தில் நுழைவதற்கு சில கஷ்டங்கள் பட வேண்டும், சில சிரமங்கள் இருக்கும். அல்லாஹ் ஏவிய விஷயங்களை செய்ய வேண்டும், அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும். நரகத்துக்கான அப்படி கிடையாது, நாம் நினைத்ததை போல வாழ்றது ஒரு வாழ்க்கை, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், இதுல என்ன இருக்கு, ஒரே ஒரு வாழ்க்கை, இதற்கப்புறம் நமக்கு வாழ்க்கை இல்லை என்பதாக நாம் நினைத்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாக வாழலாம், ஆனா மறுமையில் நரகத்துக்கு தான் செல்ல முடியும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அத்-துன்யா சிஜ்னுல் முஃமின், இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதர்களுக்கு என்னது, சிறைச்சாலை. அல்லாஹ் ஒரு கோடு போட்ட மாதிரி இதுக்குள்ளதான் வாழணும், நீங்க இதுதான் செய்யணும் என்பதாக என்ன பண்ணியிருக்கான், ஒரு சிறைவாசி எவ்வாறு வாழ்வானோ அதே போன்று இதுதான் ஜன்னத்துல் காஃபிர். காஃபிர்களுக்கு இது என்னது, சொர்க்கம். அவர்களுக்கு இதுதான் பண்ணணும் என்பதாக ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை. அவர்கள் விரும்பியதை போல என்ன பண்ணலாம், அவங்க வாழலாம். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்-துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர் என்பதாக சொன்னாங்க. நாம் நரகத்தை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம் விருப்புகளை நம் சந்தோஷங்களை என்ன பண்ணணும், அதை விட்டு பேணுதலாக இருந்தால் மட்டும்தான் நரகத்தை விட்டு பாதுகாப்பாக இருக்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணுதலை பற்றி சொல்றாங்க. இந்த உலக ஆசைகளில், உலக விருப்பங்களில் எல்லா விஷயத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணல, வெறும் அமல்களை மட்டும் பெற்றுத்தரவில்லை, எல்லா அமல்களிலும் பேணிக்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா விஷயத்திலும் பேணிக்கை. ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு நறுமணம் ஈட வேண்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆண்கள் எவ்வாறு நறுமணம் அணிவது, பெண்கள் எவ்வாறு நறுமணம் பூசணும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. ஒரு ஆணுடைய நறுமணம் மனம் இருக்கலாம், கலர் இருக்கக்கூடாது. பெண்ணுடைய நறுமணம் எவ்வாறு இருக்க வேண்டும், பெண்ணுடைய நறுமணத்தை பொறுத்தவரை கலர் இருக்கலாம், நறுமணம் மனம் வரக்கூடாது. எல்லா விஷயத்திலும் ரசூலுல்லாஹ் பேணிக்கையா இருக்கிறாங்க. பேணிக்கையை பத்தி அசன் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அசன் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க,
மிஸ்கால தர்ரத்து மினல் வரா கைரும் மினல் அல்ஃபி மிஸ்கால் மினல் சௌமி வசலாத். 1000 மடங்கு தொழுகுவதை 1000 மடங்கு நோம்பு நோற்பதை விட ஒரே ஒரு கடுகளவு பேணிக்கை என்பது சிறந்தது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. பேணிக்கையை பத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி காட்டுவாங்க. ஒரு மனிதனை பார்த்து என்ன பண்ணுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்க எவ்வளவு தொழுது தொழுது உங்கள் கூன் விழுந்தாலும் சரி, நோம்புற்று உடல் குச்சியானாலும் சரி, எந்த அளவுக்கு நீங்கள் அமல் செய்தாலும் சரி, பேணிக்கை என்பது மிக முக்கியம் என்பதாக சொல்லி காட்டுவாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹைரு தீனிக்கும் அல்வரா, மார்க்கத்தில் உங்களுக்கு மிக சிறந்த விஷயம் என்னன்னா அல்வரா, பேணிக்கை என்பதாக சொல்லி காட்டுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எல்லா விஷயத்திலும் மிக பேணிக்கையாக இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிதான் என்ன பண்ணாங்க இருந்தாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு இப்னு உமர் என்ன பண்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு குதிரையை சதக்காவா கொடுக்குறாங்க. சதக்காவில் எப்படி பேணிக்கையா இருக்கணும் என்பதா சொல்லி கேட்கிறாங்க. உமர் நாயகம் ஒரு சதக்காவை என்ன பண்றாங்க, ஒரு குதிரையை சதக்காவா கொடுக்குறாங்க. சதக்காவா வாங்கின நபர் என்ன பண்றாருன்னா, அது சந்தையில கொண்டு போய் என்ன பண்றாரு, நமக்கு குதிரையா வேணாம் பணமாக வேண்டும் என்ன பண்றாரு, சந்தையில விற்கிறதுக்காக வேண்டி போறாரு. இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம என்ன பண்ணோம், அவருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போவதற்கு அவர் பிரயாணம் செய்வதற்காக வேண்டி என்ன பண்ணோம், நம்ம இந்த குதிரையை கொடுத்தோமே, அவர் என்ன பண்றாரு, இது விற்கிறார், அது நல்ல குதிரையாச்சே, இந்த குதிரை என்ன பண்ணிக்கலாம், நாமளே வாங்கிக்கலாம், நம்ம கொடுத்த குதிரை தானே, பணம் கொடுத்துதான், சும்மா இல்ல, பணம் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளே விற்கிறாரு, அந்த இதை என்ன பண்ணிக்கலாம், நம்மளே வாங்கிக்கலாம் என்ன பண்றாங்க, நினைக்கிற நேரத்துல யோசிக்கிறாங்க, இது நமக்கு கூடுமா, இது ஹலால் ஆகுமா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்டு தந்திருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, ரசூல்லாட்ட போய் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த மாதிரி ஒரு நபருக்கு நான் என்ன பண்ணேன், குதிரையை சதகாவா கொடுத்தேன், அவர் சந்தையில விற்க வராரு, இந்த குதிரையை நான் வாங்கலாமா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த குதிரையை நீங்க வாங்கக்கூடாது, அந்த குதிரையை நீங்க வாங்கினீங்கன்னா உங்க சதக்காவை திரும்பி வாங்கியதற்கு சமம் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இவர் சும்மா ஒண்ணும் அந்த குதிரையை வாங்கல, காசு கொடுத்துதான் வாங்குறாரு. அவர் விலைக்கு விற்கக்கூடிய குதிரையை இவங்க காசு கொடுத்து வாங்கினாலும் ரசூல் என்ன பண்றாங்க, நீ அந்த குதிரையை வாங்கக்கூடாது என்பதாக சொல்றாங்க. அதுக்கு இமாம்கள் இப்படி ஒரு விளக்கம் எழுதுறாங்க, ஒரு நபர் சதக்காவை விற்கிறாருன்னா யார் சதக்கா கொடுத்தாலோ அவங்களே வந்து என்ன பண்ணுவாரு, 1000 ரூபாய் பொருள் இப்போ கொடுத்தவரே வந்து திருப்பி காசு கொடுத்து வாங்கும் போது அவருக்காக வேண்டி 800 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாரு, கம்மி பண்ணி கொடுப்பாரு. இவர் தான் நமக்கு சதக்கா கொடுத்தாரு, இவர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியுமா, 1000 ரூபாய் வாங்க முடியுமா, 800 ரூபாய் வாங்க 800 ரூபாய் என்ன பண்ணுவாரு, இவரு வாங்குவாரு. பேலன்ஸ் உள்ள 200 ரூபாய் அவரு சதக்காவில் இருந்து அவர் கொடுத்த அந்த குதிரையுடைய அமௌண்ட்ல இருந்து திருப்பி வாங்கியதற்கு சமம். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குதிரையை நீங்க என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது என்பதாக சொல்லி காட்டினாங்க. அன்றைய காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் மற்றும் பெரியார்கள் என்ன பண்ணாங்க, அதிகமான பேணிக்கையில் தான் இருந்தாங்க. ஹசன் பஸ்ரி அவருடைய தங்கை என்ன பண்றாங்கன்னா, ஒரு சட்டத்தை கேட்டு என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. அகமது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சட்டம் கேட்டு அனுப்புறாங்க. அகமது பின் ஹம்பலே, நாங்கள் நோம்பு நோக்கிறோம், அதனுடைய இரவில் நூல் திரிக்கிற வேலை என்ன பண்றோம், மாடியில நூல் திரிக்கிற வேலை பண்றோம், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குடைய வெளிச்சம் எங்களுடைய வீட்டுல படுது, அந்த வெளிச்சத்தில் நாங்கள் என்ன பண்றோம், நூல் திரித்து விற்பனை செஞ்சு நாங்க சாப்பிடுறோம். இந்த நூல் திரிச்சு பக்கத்து வீட்டுடைய வெளிச்சத்தில் நூல் திரித்து அதிலிருந்து வரக்கூடிய வியாபாரத்துடைய அமௌண்ட் ஹலாலா என்பதாக ஒரு சட்டத்தை கேட்டு அனுப்புறாங்க. அகமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி இதை கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. இன்றைய காலத்தில் இப்படி ஒரு நபரா என்பதாக கேட்டு அவங்க சொன்ன பதில், அந்த என்ன பண்ணாங்க, இவ்வளவு பேணிக்கான நீங்கள் பக்கத்து வீட்டு விளக்கிலிருந்து நூல் திரித்து விற்பனை செய்வதும் ஹராம் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. யோசிக்கணும், அவங்க வாழ்ந்ததே அந்த காலம், அன்றைய காலத்திலே அவங்க இன்றைய காலத்தில் இப்படி ஒரு நபர், ஆனா இன்றைய காலத்தை நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய காலம் எப்படி இருக்குன்னு என்ன பண்ணணும், நம்ம யோசிக்கணும். எல்லா விஷயத்திலும் என்ன பண்ணாங்க, பேணிக்கையை அறிவிச்சுறாங்க. அதே மாதிரிதான் என்ன பண்ணோம், அத்தர்ல சொன்னோம், நறுமணத்துல என்ன பண்ணோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு அணியணும், எப்படி என்ன பண்ணோம், ஒரு ஆண் எவ்வாறு நறுமணம் அணிய வேண்டும் என்றதாக சொல்லி காட்டினாங்க. ஒரு முறை என்ன பண்றாங்கன்னா, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, மிகப்பெரிய சஹாபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மிக பேர் வாங்கின சஹாபி, சொர்க்கம் தேடுகின்ற ஒரு 4 நபர்களில் ஒரு நபர் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய விஷயத்துல ஒரு முறை அவங்களுக்கு கையில வெடிப்பா இருக்கு. வெடிப்பா இருப்பதன் காரணமா அவங்க வீட்டு பெண்கள் என்ன பண்றாங்க, குங்குமத்தை வச்சு விட்டுறாங்க. குங்குமம்
அது ஒரு கலர் தெரியக்கூடியது. அம்மார் இப்னு யாசிர்னா ஆண்கள். இவங்க இந்த நிலையில் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாம் சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பதிலையும் எந்த ஒரு ரிப்ளை என்ன பண்ணல, சலாத்துக்கு பதில் சொல்லவில்லை. சில நேரங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருக்கு சஹாபாக்களுக்கு நற்குணத்தை சில ஒழுக்கங்களை கற்றுத் தருவதற்காக வேண்டி சலாம் சொல்ல என்ன பண்ண மாட்டாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. அப்பதான் சஹாபாக்கள் பக்கத்துல சஹாபாட்டு சொல்லி அனுப்புறாங்க, ரசூலுல்லாஹ் அவர் நறுமணம் விட்டு இருக்கிறார், கையில என்ன பண்ணிருக்காரு, குங்கும சாயம் பூசி இருக்கிறாரு, அதை கழுவிட்டு வர சொல்லுங்க என்பதை என்ன பண்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதை கழுவி விட்டு வந்த பிறகு என்ன பண்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. நறுமணம் பெண்கள் என்ன பண்ணக்கூடாது, வாசனை வரக்கூடிய நறுமணம் அணியக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் வாசம் வரக்கூடிய நறுமணம் அணிகிறாரோ, எந்த பெண் அணிகிறாரோ அவள் நடத்தை கெட்டவள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்தபடியா நாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணுதலை பற்றி என்ன பண்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அபூ பராத் அஸ்லமி என்ற சஹாபி என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இரவு நேரத்துல ரசூலுல்லாஹ்க்கு பாதுகாப்புக்காக வேண்டி வராங்க. ரசூலுல்லாஹ்ட்ட பாதுகாப்புக்காக வேண்டி வரும்போது ஒரு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, வெளியே வராங்க. ஒரு சஹாபி குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க, சத்தமா என்ன பண்றாங்க குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க. அபூ பராத் அஸ்லமி என்ன சொல்றாங்கன்னா, யா ரசூலுல்லாஹ், இந்த நபரோ விளம்பர விரும்பி இவர் என்ன பண்றாரு, விளம்பரம் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அமல் சத்தமா செய்யறாரு என்பதாக சொல்றாங்க. சில காலம் போன உடனே அந்த சஹாபி வஃபாத் ஆயிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்த குர்ஆன் ஓதுற சஹாபி வஃபாத்துடைய அந்த நிகழ்ச்சியில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவரை கண்ணியப்படுத்துங்கள், இவருடைய ஜனாஸாவை என்ன பண்ணுங்க கண்ணியப்படுத்துங்கள். இன்னஹு யுஹிப்புல்லாஹ் வ ரசூலுஹு, இவர் என்ன பண்ணாரு, அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரியப்பட்டவர், எனவே இவர் என்ன பண்ணுகிறீங்க கண்ணியப்படுத்து என்பதாக அபூ பராத் அஸ்லமி அவங்க என்ன பண்ணாங்க விளம்பர விரும்பி சொன்னாங்க. அவங்க முன்னாடியே ரசூல் என்ன சொல்றாங்க, இவரை கண்ணியப்படுத்துங்க, இவர் யாரு, இவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரியப்பட்டவர் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. வஃபாத் அடக்குனதுக்கு கொஞ்ச நாள் பிறகு ரசூல் என்ன பண்றாங்க, இன்னும் கவலையா தான் இருக்கிறாங்க. திருப்பி அந்த சாபி பக்கத்துல இருக்கிறாங்க. அப்பே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னஹு யுஹிப்புல்லாஹ் வ ரசூலுஹு, நிச்சயமா இவர் எப்படிப்பட்டவர், அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரியப்பட்டவர் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. ஒரு நபர் நாம் பார்ப்பதற்கு என்ன பண்ணலாம், ஒரு விளம்பரக்காக வேண்டி இருக்கலாம், அவருடைய உள்ளத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தப்பட்டது, இவருடைய விஷயத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அனாவசியமாக நாம் செல்லக்கூடாது. ரசூல் அதனாலதான் சொல்லி காட்டுறாங்க திருப்பி திருப்பி சாபி முன்னாடி, இவர் அல்லாஹ் ரசூலையும் என்ன பண்ணவர் பிரியப்பட்டவர், இவருடைய விஷயத்தில் நாவை பேணுங்கள் என்பதாக ரசூல் என்ன பண்றாங்க சொல்லி காட்டுறாங்க. எல்லா விஷயத்திலும் எல்லா அமல்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களை மட்டும் கெட்டுத்தராமல் பேணிக்கையும் கெட்டு தந்திருக்கிறாங்க. ஒரு ஆன்மீகத்துடைய ஆரம்பம் பேணிக்கை என்பதாக என்ன பண்றாங்க சொல்லி காட்டுறாங்க. நம் வாழக்கூடிய காலங்கள் எல்லாம் பேணிக்கையுடன் ஹராமை விட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா வல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.